ஏழாம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவனை அவனோட வகுப்பாசிரியைக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன காரணம் கேட்டால், அவன் கிளாஸுக்கு ஒழுங்காக வரமாட்டான், வந்தாலும் ஒரு மூலையில் போயிட்டு பேசாமல் உட்காந்துக்குவான், படிக்க மாட்டான், ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் செய்ய மாட்டான். அதனால ஏதாவது தப்பான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இவனை நிப்பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கும்போது அவனை பற்றி கான்டாக்டில் கொஞ்சம் மோசமாக எழுதியிருந்தவொடனே இந்த டீச்சரை கூப்பிட்டு, ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இதை படித்தா அவனுக்கு அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிரும்ல அப்படிங்கும்போது, மேம் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அவன் கிளாஸுக்கு எதுக்கு வர்றானே தெரியல, அவன் ஸ்கூலுக்கு வர்றது ஒன்று தான் வராது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக அடிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. தலைமை ஆசிரியர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு இதுக்கு முன்னாடி படித்த அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை பாருங்க அப்படின்னு இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். 6th ஸ்டாண்டர்ட் ஆரம்பம் வரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து அவனோட படிப்போட கவனம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. 7th ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனுக்கு படிப்பு மேலே மட்டும் இல்லை, மொத்தமாக எல்லாத்து மேலே இந்த கவனமும் ஈர்ப்பு எல்லாமே போயிடுச்சு. அதை படிக்கும் போது இந்த டீச்சருக்கு மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க. இனிமேல் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மிஸ் அப்படின்னு ஹெட் மிஸ்டர்ஸ் சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. அடுத்த நாள்லேருந்து அந்த பையன் மேலே அரவணைப்பு ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. அவனுக்கு எந்த விதமான நல்ல உதாரணம் சொல்லணும்னாலும் அவன் பேரை தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எந்த விதமான நல்ல விஷயம் அப்படின்னாலும் இவனை பற்றியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சிறந்த மாணவனான அவனுக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த வகுப்பு முடிய போற டயத்துல டீச்சருக்கு எல்லாருமே சின்ன சின்னதாக கிஃப்ட் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சிருந்திருக்கான். அதை பார்த்த உடனே பழைய பாக்ஸா இருந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்த உடனே யூஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு சென்ட் பாட்டில் இருந்திருக்கு. ஒரு பழைய பிரேஸ்லெட் ஒன்று கொஞ்சம் ரொம்ப பழசா இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. இவங்க அந்த சென்ட்டை எடுத்து அவங்க மேலே அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், அந்த பிரேஸ்லெட் தான் எங்கள் அம்மா கடைசியாக போட்டிருந்தது, இப்போ எங்கள் அம்மாவோட வாசமும் உங்ககிட்ட வந்துருச்சு, அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்ததுலேயே மிகச்சிறந்த ஆசிரியை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட வருஷம் வந்துட்டு இருக்கும். ஒரு சில ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள கான்டாக்ட் எல்லாம் போயிடுச்சு. அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு போயிட்டான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. டீச்சர் எடுத்து படிச்சிருக்காங்க. டீச்சர், எனக்கு திருமணம், உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு நான் விரும்பல, அதனால நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட் அனுப்பியிருக்கான். இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு. நேரா போயிருக்காங்க. பார்த்த உடனே இவங்களை கூப்பிட்டு வந்து முன்னாடி ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கு, அதில் உட்கார வச்சிருக்காங்க. அதுல அம்மா அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஒன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆசிரியைக்குள்ள ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னு எனக்கு இவன் தான் புரிய வச்சான் அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. 2 பேருமே கண்ணு கலங்கியிருக்காங்க. இது மாதிரி மிகச்சிறந்த ஆசிரியர்களை நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். அது போன்ற ஆசிரியர்களோட பெயர் உங்களுக்கு நினைவுல இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்கள் போன்ற தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு இக்கதை சமர்ப்பணம்.